இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, டிவிக்கே வெள்ளை அறிக்கை. ஆமா. உடனே பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த 50 வருஷமா ஒரு 5,00,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த 5 வருஷத்துல மறுபடியும் ஒரு 5,00,000 கோடி வாங்குனாங்கல்ல, இந்த 5,00,000 கோடிய எதுக்கு செலவு பண்ணாங்க? ஆனா எதுக்காக கடன் வாங்குனாங்க? எந்த செயல் திட்டத்துக்கு வாங்குனாங்க? வடிவேலு கூட காமெடியில சொல்லுவார். அ "நான் சரிப்பட்டு வரமாட்டேன், சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்றீங்களே, எதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்? அதையாவது சொல்லுங்கய்யா" அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரி, "ஐயா நீங்க 5,00,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. அது எதுக்கு வாங்குனீங்க? எந்த திட்டங்களுக்கு பயன்படுத்துனீங்க? அதையாவது சொல்லுங்கய்யா. மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்" அப்படின்னு. அவ்வளவுதான். வருமானம் வரவில்லை. கடன் இருக்கு. அவ்வளவுதான். வருமானம் வராட்டா தான் கடன் வரும். வருமானம் வந்துச்சுன்னா எதுக்கு கடன் வரப்போகுது? அதனால வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது டொமால் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஆனா வெள்ளை அறிக்கைய விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த வடிவேல் சொன்ன மாரி தான் 2 பாக்கெட்டையும் உதறி காணிச்சு, சல்லி தராது. அதாவது கஜானா காலி. எங்ககிட்ட நாங்க நெறைய சொன்னோம். அதெல்லாம் எங்களால நிதி இல்லாததுனால நிறைவேற்ற முடியாது. அப்படிங்கிறத அவங்க சொல்றதுக்காக தான் இந்த வெள்ளை அறிக்கை.